ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் அத்வைதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 646 ஆரம்பிக்கிறது. வைராக்கியமும் அபியாசமும். பகவான் சொன்னார் போல வைராக்கியத்தாலும் அபியாசத்தாலும் அசுர சக்திகளை திரும்ப திரும்ப அடக்கி தேவசக்திகளை சக்திகரமாக செயலாற்ற வைப்பதே இதற்கெல்லாம் ஆரம்பம். ஒன்றை கொள்வது ஒன்றை தள்ளுவது என்பதால் ஏற்படும் விருப்பு வெறுப்புகளில் பிடித்த பிடியா இல்லாமல் விலகி இருக்க பழகுவதுதான் வைராக்கியம். நம் மனசுக்கு பிடித்தது பிடிக்காதது என்று பார்க்காமல் இவற்றில் வைராக்கியத்தை கொள்ள முயற்சி பண்ணிக்கொண்டே தர்மரட்சணிக்காகவும் நம்முடைய ஜீவன் பக்குவப்படுத்துவதற்காகவும் நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறதோ அவற்றின் பொருட்டே இந்திரியங்களையும் மனசையும் ஈடுபடுத்தி காரியங்கள் பண்ண வேண்டும். இதிலும் கொள்ளுவது தள்ளுவது லாபம் நஷ்டம் ஜெயம் அபஜயம் மானம் அவமானம் எல்லாம் வரத்தான் வரும். இவற்றையும் சமசித்தத்தோடு எடுத்துக்கொள்ளத்தான் வைராக்கியம் தேவை. இதை பெறுவதற்கு முயன்று கொண்டே போக வேண்டும். இந்த விடாமுயற்சி அல்லது பயிற்சி தான் அபியாசம் என்று பகவான் சொன்னது. தேகாபியாசம் என்கிறோம். எத்தனை நாள் ஒவ்வொரு நாளும் எத்தனை தினம் தண்டால் பஸ்கி போட வேண்டியிருக்கிறது. அந்தந்த யோகாசனத்துக்கு உரியபடி கையை காலை நீட்டி மடக்குவதற்கு எத்தனை நாள் முயற்சியும் பயிற்சியும் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அப்படி பண்ணிக்கொண்டே போனால் கடைசியில் ஒரு நாள் சரியாக வந்து விடுகிறது அல்லையோ? அப்படித்தான் அசுரப்போக்கிலே ஓடும் மனசை விடாமுயற்சியாலும் விடாத பயிற்சியாலும் திரும்ப திரும்ப இழுத்து தேவசக்திகளான நல்ல விஷயங்களில் செலுத்த வேண்டும். இப்படி ஜடநிலைக்கு மேற்பட்ட ஆறறிவை முதலில் அதன் மிருகத்தன்மையிலிருந்து மனுஷத்தன்மைக்கும் அப்புறம் தேவத்தன்மைக்கும் உசர்த்தி கொண்டே போய் அப்புறம் இவற்றுக்கும் உயர்வான ஏக அறிவான ஆத்மாவிலே கரைத்து விட வேண்டும். முடிவில் ஆறறிவை போக்கடித்துக் கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அதனால் சாஸ்வத சௌக்கியம் இல்லை. ஆனால் இப்படி போக்கடித்துக் கொள்வது ஆறறிவுக்கு கீழ்ப்பட்ட ஜடநிலையில் ஆத்மாவின் சுகானுபவம் நமக்கே தெரியாமல் தூங்குவதாக இருக்கக்கூடாது. இவற்றுக்கு மேற்பட்டதாய் இவற்றுக்கு ஆதாரமாய் எது இல்லாமல் இவை இயங்க முடியாதோ அதுவாக உள்ள ஆத்மாவை நன்றாக உணர்ந்து அறிகிற சாந்த சமாதி நிஷ்டையாய் இருக்க வேண்டும். உழைத்து உழைத்தும் யோசித்து யோசித்தும் களைத்து போகிற உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தருவதற்காக எவ்வளவு தூங்க வேண்டுமோ அவ்வளவே தூங்கணும். அதை சாந்த சமாதி என்று நின்றுவிடக்கூடாது. ஆனந்த ஞான சாந்தம். ஆத்மாவின் சாந்தம் சூன்யமான சாவிலும் தூக்கத்திலும் இருக்கிற மாதிரியான சாந்தம் இல்லை. புத்தர் சொன்ன நிர்வாணம் சூன்யத்தின் சாந்தம்தான். ஆனால் நம்முடைய சங்கர பகவத்பாதால் உபனிஷத்துக்களின் ஆதாரத்திலிருந்து காட்டியது என்னவென்றால் சமாதி நிலையில் அடைகிற ஆத்ம சாந்தம் என்பது ஆனந்தமயமானது ஞானமயமானது என்பதே. அது பூர்ணானுபவம். சூன்யானுபவம் இல்லை. செத்த பின்னும் அழியாத உயிர் தத்துவமாயுள்ள ஆத்மா ஞானமயமாகவும் ஆனந்தமயமாயும் இல்லாமல் வேறெப்படி இருக்க முடியும்? ஆத்மா ஞானமயம் என்பது எப்படி என்றால் உயிருள்ளதாக ஒன்றை சொல்வதே அது வெறும் ஜடமாயில்லாமல் அறிவும் உணர்ச்சியும் பெற்றிருப்பதை கொண்டுதான் அல்லவா? எனவே உயிர்க்கும் உயிராய் உள்ள ஆத்மா என்பது அறிவும் உணர்ச்சியும் ஒன்றாகிவிட்ட சைத்தன்யமாகி இருப்பதென்பது நிச்சயமாகிறது. இதைத்தான் ஞானம் என்பதும். ஆத்மா எதனோடும் நேராக சம்பந்தப்படாமல் இருப்பது என்றும் முன்னையே சொன்னேன். ஆனபடியால் அது அறிவதற்கும் உணர்வதற்கும் வெளிவஸ்து எதுவுமில்லை. எனவே அது எதை அறியும் உணரும் என்றால் தன்னையே தான் அறிந்து கொள்வதாயும் உணர்ந்து கொள்வதாயும் இருக்கும். வேறு மனசோ இந்திரியமோ கிட்டே போய் அறிந்து கொள்ள முடியாத ஆத்மாவை அந்த ஆத்மாவிட்டு தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. சமாதியில் மனசு டப்பென்று நின்றவுடன் இப்படி தன்னைத்தானே தெரிந்து கொள்ளும் ஆத்மானுபவம் உண்டாகிறது. தூக்கத்தில் ஆத்மானுபவம் தெரிவதில்லை. ஆத்மா ஆனந்தமயம் என்பது எப்படி என்றால் வேறெப்படி அது இருக்க முடியும் என்று திரும்ப கேட்க தோன்றுகிறது. கட்டுப்பாடே இல்லாமல் பரம சுதந்திரமாய் உள்ள ஒன்று ஆனந்தமாய் இல்லாமல் வேறு எப்படி இருக்க முடியும்? ஆசைகளை கொண்டு மனசு போடும் கட்டு, இந்திரிய கட்டு, மற்ற மனுஷர்கள், இடம், பொருள், ஏவல் இவற்றின் கட்டு, கர்மபந்தம், சம்சார பந்தம் ஆகியவற்றால் தான் நாம் துன்பப்படுவது. இந்த எதுவும் ஆத்மாவுக்கு இல்லை. அதே சமயத்தில் அது அறிவோ உணர்ச்சியோ இல்லாததாயும் இல்லாமல் சைத்தன்யமயமாய் சிக்கனமாய் இருக்கிறது. எனவே தனது கட்டுப்பாடற்ற நிலையை அது உணர்ந்து அறியவும் செய்யும். இப்படிப்பட்ட பரம சுவாதந்திரிய அனுபவமானது பேரானந்தமாகத்தானே இருக்கும். கட்டுக்குள்ளேயே நமக்கு அவ்வப்போது தற்காலிகமாக ஆனந்தம் வருகிறது என்றால்
கட்டுப்பாடே இல்லாமல் சாஸ்வதமாயுள்ள ஆத்மாவின் இன்பமே பேரானந்தம். நமக்கு இன்னொருத்தரிடமிருந்து உண்டாகிற துக்கம், பயம், கோபம் எதுவும் தன்னையன்றி வேறெதையும் அறியாத ஆன்மாவுக்கு இல்லாததாலும் அதற்கு மாறாத சதானந்தமாக நித்திய பேரின்பமாக இருக்கிறது. நமக்கு மேலே அடக்க யாராவது இருக்கிறார்கள்? எல்லாவற்றுக்கும் மேலே இயற்கை என்ற சக்தியின் ஆதிக்கத்தில்தான் நாம் எல்லாரும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நம்மை ஆபீசர் அடக்குகிறார், அவரையும் அவர் பொண்டாட்டி அடக்குகிறாள். எல்லாவற்றையும் இயற்கையும் கூட அடக்கி ஆள்கிறவனாக ஈஸ்வரன் இருக்கிறானே, அவனும் கூட இப்படி துவைத்தமாக ஈஸ்வரன் என்றும் பக்தன் என்றும் இருக்கும்போது பக்தபராதீனன் என்பதாக பக்தர்களின் ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறான். துவைதம் இருந்துவிட்டால் சுவாதீனம் கிடையாது, பராதீனம்தான். சுவாதீனம் நம்மில் யாருக்கும் இல்லை. அது இருந்தால் ஒழிய பூர்ணானந்தம் ஏது? தன்னை அடக்க எந்த மேல் சக்தியும் இல்லாமல் இருக்கும் அத்வைத ஆத்மாவுக்கே அகண்டானந்தம் என்பது இருக்கிறது. அந்த ஆனந்த சமுத்திரத்தில் ஒரு துளி 2 துளிதான் மாயையானது அந்த ஆத்மாவின் ஆதாரத்தில் ஜீவாத்மாவின் வாழ்க்கையை நடத்தி வைக்கும்போது, அதாவது இந்த மாயா நாடகத்தை போடும்போது ஜீவனுடைய இந்திரியங்களால் வெளிப்பொருட்களின் அனுபோகத்தின் மூலம் பெறப்படுவது. உண்மையில் வெளிவஸ்துவில் ஆனந்தமில்லை. உள்ளே உள்ள ஆத்மா ஜோதிஷை மாயையானது ஜீவனின் அந்தக்கரணத்தில் பிரதிபலித்து இந்திரியங்கள் வாயிலாக அனுபோகத்தை கொடுக்கும்போது அந்த பிரதிபலிப்பின் ரஷ்மிகள், கிரணங்கள் தான் வெளிவஸ்துவிலிருந்து வரும் ஆனந்தம் போல மாறித் தெரிகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா. ஸ்ரீ மகாபரிவாஜனம்.